பயமா இருக்கு. இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, காலரா வியாதி வந்து ஏராளமானவங்க செத்து போய் சுத்து வட்டாரத்துல இருக்கிற சுடுகாடுங்க கூட சதா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால நம்மளை எல்லாம் அம்மன் தாய் காப்பாத்தணும்னு ஊர் நடுவுல அந்த தாய்க்கு 3 பானையில பொங்கல் வச்சு இன்னைக்கு ராத்திரி திருவிழா நடத்தினா அம்மன் காப்பாத்துவான்னு குருக்களையா வைப்போட்டு பார்த்து சொல்லியிருக்காரு. ஐயோ, இது அம்மனோட நைவேத்தியம், பிரசாதம் இல்ல. உனக்கு தரக்கூடாது. நீ ஊருக்கு புதுசு போல் இருக்கு, கன்னத்துல போட்டுக்கமா. ஐயா, நல்லா இருக்கு. தூரத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது தாங்க கேட்டா இல்லங்கிறீங்களே. அம்மா இங்க பாருங்க, அது அம்மன் நைவேத்தியம். இது இன்னும் என் கையிலே இருக்குல்ல. இது நைவேத்தியம் இல்ல, வாங்கிக்குங்க. அம்மா, அம்மன் தாயே, நான் செய்யறது தப்பா இருந்தா என்ன ஏதாவது செய். இந்த ஊர் ஜனங்க சாவும் மகமாயினாலதான்னு சொல்லாதபடி எல்லாரையும் ஆதரிச்சு காப்பாத்து தாயே. இத வாங்கிங்கம்மா. வாங்கிங்க. நீ எனக்கு போட்டு இந்த பிடி பிரசாதம் தான் இந்த ஊரை காப்பாத்த போகுது. வீட்டு கதவை தட்டேன். ஏமா நீங்களா? என்ன நீங்க போகல? இந்த ஊர்ல எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க, கால்ரா நோய். நான் கூட நோய்க்கு பயப்பட்டா என்ன ஆகுறது? இந்த ஊர்ல நான் பிரசாதம் சாப்பிட்டேன்ல, இந்த பேப்பல சாருனால இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு உன் வீட்டுக்கு வந்தேன். இந்த நடுராத்திரில வேப்பில இருக்கிறியே, எதுக்கு? எதுக்காகமா? அது இல்லடி, நடுஜாமம் தாண்டினா பேய் கூட்டம் இந்த ஊர் எல்லையை தாண்டி வந்து எல்லா ஜனங்களையும் தின்னு தீர்த்துடுண்டி. நாம மனுஷங்க, நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? காப்பாத்தணும்னா அந்த அம்மன் தான் காப்பாத்தணும். இந்த வேப்பல தண்ணிய ஒவ்வொரு வீட்டு வாசப்படி மேல தெளிச்சுட்டு மேற்கெல்ல வரையில போய் மிச்சத்தை ஊத்திட்டு வா. நல்லா இருக்கு நீ சொல்றது. இந்த நடுராத்திரில போய் ஊரெல்லாம் வேப்பல தண்ணி தெளிச்சிட்டு இருந்தா ஏன் குடிசை யார் பாக்குறது? கவலைப்படாதடி, இந்த தண்ணிய தெளிச்சா எந்த நோயும் இந்த ஊர் பக்கமே வராது. விடியறதுக்குள்ள தெளிச்சிட்டு வா. நீ வர வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். நிச்சயமா இருப்பல்ல? நிச்சயமா இருக்கு. நீ திரும்பி என்கிட்ட வர வரைக்கும் இந்த குடிசையில இருந்தே இல்ல, இந்த ஊர்ல இருந்தே போக மாட்டேன். என் மேல ஆணையா? ஓ மேல ஆணை. பாரு, திரும்பி மட்டும் பார்க்காம போயிட்டு வரணும். சரி, உன் பேச்ச நம்பி போறேன். என் குடிசை ஜாக்கிரதமோ. ஆணையிட்டு இருக்க, மறந்துடாத. நடுராத்திரி
எத்தனை வீட்டுல தெளிக்கணுமோ என்னமோ அதுக்குள்ள விடிஞ்சிரும். எப்படியோ ஊர் நல்லா இருந்தா சொல்றேன். ஐயோ, அந்த அம்மா சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு தெரியலையே. உரியில சோறு இருக்கு, போட்டு தின்னு ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டேனே. போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லாருக்கும் படி அளக்குற அந்த அம்மன் தாய் இந்த ஏழையோட குடிசைக்கு வந்திருக்கிறாளா? ஊரை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறாளா? அந்த தாய் எப்பவும் இங்கே இருந்தா ஊருக்கு ஒரு கெடுதலும் வராதில்ல. பொழுது விடிஞ்சதும் போயிடுவாளா என்னமோ. நீ திரும்பி வர வரைக்கும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் இங்கிருந்து நகர மாட்டேன்னு என் மேல ஆணையிட்டாள்ல. நான் திரும்பி போக மாட்டேன். அம்மன் தாய் இந்த ஊரை விட்டு நகர விட மாட்டேன். வர வரைக்கும் போக மாட்டேன் வாக்கு கொடுத்திருக்கேன். இருப்பல்ல? இருக்கிறேன் மகளே, எப்பொழுதும் இங்கேயே இருக்கிறேன். உன் தியாகத்தை என் ரூபமாக்கிக் கொண்டு இங்கேயே அம்மனாக வீற்றிருக்கிறேன். உனக்கு அளித்த வாக்கின்படி நான் இந்த ஊரை விட்டு போகாமல் கிராம தேவதையாக விடுகிறேன்.